கடந்த 2 நாளா சமூக வலைதளங்களில் தீயா பரவிட்டு இருக்க ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் திமுக கொத்தடிமைகள் மக்கள்கிட்ட தப்பான ஒரு வதந்தியை பரப்பிட்டு வராங்க. அது என்னன்னா, தாவேக ஆட்சியில் வள்ளுவருக்கு காவியோடு அணிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட தப்பான ஒரு செய்தியை பரப்பிட்டு வராங்க. நான் கேட்குறேன், திமுக கொத்தடிமைகளை பார்த்து வள்ளுவரை பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு உடனே வந்துடுவாங்க கமெண்ட் பாக்ஸில். நாங்களாம் அப்படி, நாங்களாம் இப்படி, நாங்கள் பெரிய ஆளுன்னு சொல்லி. ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அதை பார்த்துட்டு வந்து பேசணும். நன்றி, வணக்கம். Nandri Ayya. We now humbly request the Honorable Governor to launch the e-flip book Thiruvalluvar Patron Saint of Tamil Nadu, authored by Dr. D.K. Hari and Dr. Hema Hari. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் முனைவர் திரு D.K. Hari மற்றும் அவரது துணைவியார் முனைவர் திருமதி ஹேமா. என்ன பார்த்துட்டு வந்துட்டீங்களா? என்ன விஷயம் தெரிஞ்சுதா? மே மாதம் 24ஆம் தேதி 2024. அப்போ யார் ஆட்சியில் இருந்தா? உங்கள் அப்பா தானே. அப்போ யார் ஆட்சியில் இருந்தா? திமுக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவங்க ஆட்சியில் அப்போ ஆளுநராக இருந்த R.N. ரவி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் திருவள்ளுவருக்கு காவியோடு அணிஞ்சதே உங்கள் ஆட்சியில் தான். ஏன் அதை பற்றி பேசுங்க மக்கள்கிட்ட. மக்களே, எங்கள் ஆட்சியில் தான் வள்ளுவருக்கு காவியோடு அணிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் உண்மை பேசுறதில்ல, எதிர்கட்சியாக இருக்கும்போதும் உண்மை பேசுறதில்ல. வாயில் வர்றது எல்லாமே பொய். சில மக்களுக்கு தெரியுது, சில மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மக்களுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மக்களுக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்றும் கொத்தடிமைகளுக்கு வள்ளுவர் மேலே ஒன்றும் அக்கறை கிடையாது. இப்போ நடக்கிற ஆட்சியை குத்தம் சொல்லணும், அவ்வளோதான். ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் போது அமைதியாக தான் இருப்பாங்க. எதிர்கட்சி ஆகிட்டா மட்டும் போதும், எங்கேருந்தா வருதோ தெரியாது. அது நடக்குது, இது நடக்குது, மக்கள்கிட்ட பொய்யான விஷயத்தை மட்டுமே பேசியே பழகிட்டாங்க. அந்த திமுக கொத்தடிமைகளுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அது யார் தலைமையில் நடக்குதுன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள், சரிங்களா? எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஃபங்க்ஷன் ஆளுநருடைய ஃபங்க்ஷன் சொல்லி. அவர் தலைமையில் தான் நடந்துச்சு. ஆளுநர் யார்? பிஜேபி, RSS அவங்களோடதுன்றது நமக்கு தெரியும். ஆனால் அவங்கள எதிர்த்து கேட்க நமக்கு திராணி இல்லாமல் இப்போ நடக்கிற ஆளுங்கட்சியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. எதுக்கு? அதே பிஜேபி கூட கள்ள கூட்டணியில் இருக்கிறதே திமுக தான். ஏன்னா அவங்க அதை பற்றி கேட்கவே மாட்டாங்க. அவங்க ஆட்சியில் 2024 நடக்கும் போகும்போதும் ஒன்றும் கேட்கறது கிடையாது. அதெல்லாம் மக்கள்கிட்ட மறைச்சி வச்சுக்கிட்டு இப்போ நடக்கிற தாவேக ஆட்சியில் தான் இவங்களுக்கு இதையே பெரிய விஷயமாவே தெரியும். நீங்கள் எவ்வளோ நாள் அவதூறு பண்ணுங்க, அதை நாங்கள் தூசி மாதிரி தட்டி விட்டு போய்கிட்டே இருப்போம். உங்கள் கேங்லேயும் இதே மாதிரி திமுக கொத்தடிமைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் அவங்கள டேக் பண்ணி விடுங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் சில பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் ஒரே விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அப்படி தான் நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். புரியும்னு நினைக்கிறேன்.